வணக்கம் நேயர்களே, இது உங்கள் கலாம் டிஎன்பிஎஸ்சி அண்ட் கவர்மெண்ட் ஜாப் கிளாஸ். இன்றைக்கி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் அதுலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா என்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஸ்டெனோகிராஃபி அண்ட் அப்பர் கிளர்க் ஃபார் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டுக்காக இந்த கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்திங்கன்னா 151 வேக்கன்சி இருக்குது. ஸ்டெனோகிராஃபி 20, அப்பர் டிவிஷன் கிளர்க் 131, மொத்தம் பார்த்திங்கன்னா 151. அதுக்கப்புறம் பிடபிள்யூடி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 6 வேக்கன்சிஸ் ப்ளஸ் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு பார்த்திங்கன்னா 15 வேக்கன்சிஸ் இது போல் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இதனுடைய பே அப்படின்னு பார்த்திங்கன்னா 27,500 ஸ்டார்டிங் என்ட்ரி பே கொடுத்துருக்காங்க. அதாவது 6th பே கமிஷன் படி. ஓகேங்களா? இதனுடைய குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹையர் எஜுகேஷன் பாஸ், அதாவது +2 பாஸ் பண்ணியிருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டெனோகிராஃபியாக இருந்தால் டைப் ரைட்டிங், அதாவது 80 வேர்ட்ஸ் per minute இது பண்ணியிருக்கணும், அதனுடைய ஸ்பீட் இருக்கணும். அப்புறம் ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் ரூட் அண்ட் டேட்டா பேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பேசிக் நாலேஜ் இருக்கணும். அப்புறம் கிளர்க்குக்கு பார்த்திங்கன்னா டிகிரி ஆஃப் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி, ஏதோ ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்புறம் செகண்ட் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் இன்க்ளூடிங் யூஸ் ஆஃப் ஆஃபீஸ் டூல்ஸ் அண்ட் டேட்டா பேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் மற்றது பார்த்திங்கன்னா நேஷ்னாலிட்டிஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப் நம்ம அது ஆஸ் பர் நார்ம்ஸ் இருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18லேருந்து 27 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டு லோயர் லிமிட் 18, அப்பர் லிமிட் 27. அப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா SC/ST 5, ஓபிசியாக இருந்தால் 3, அப்புறம் PHPCலே ஹேண்டிகேப்பாக இருந்தால் அன்ரிசர்வ்டுக்கு பார்த்திங்கன்னா 10, OBC 13, SC/ST 15 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் கோட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ESI எம்ப்ளாயி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சம் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதனுடைய லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 15/4/2009. எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். 2019 ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. இதில் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம ஆன்லைன் அப்ளை பண்ணுற போல தான் ஃபோட்டோஸு, அப்புறம் சிக்னேச்சரு, அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் த்ரம்பு, அப்புறம் டிக்ளரேஷன் நம்மளை கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன டிக்ளரேஷன் பார்த்திங்கன்னா ஐ ஹியர் பை தட் ஆல் த information submitted by me in the application form is correct, true and valid. I will present the supporting document as and when I required. அது மாதிரி நம்ம கைப்பட எழுதி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் அப்ளை பண்ணும்போது நம்மளை இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாமே நம்ம பர்மனெண்ட்டு தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய மொத்தம் 3 ப்ரொசீஜர். ஒன்று அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷனு, அப்புறம் பேமெண்ட்டு, அப்புறம் டாக்குமெண்ட் ஸ்கேனிங் அண்ட் அப்லோடிங். இது நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த 3 ப்ராசஸ் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா அதுக்கு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. www.esic.nic.in அப்படின்னு போயிட்டு அப்ளை ஆன்லைன் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் டு த போஸ்ட் ஆஃப் ஸ்டெனோகிராஃபி அண்டர் அப்பர் டிவிஷன் கிளர்க் இன் ESI அந்த லிங்க்குள்ளே போயிட்டு நம்மளை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு தேவையான டேட்டாஸ் என்னென்ன கேட்குதோ அதனுடைய டேட்டாஸ் கொடுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா அது என்னென்ன டேட்டாஸ் கேட்குதோ அதே போல் ஃபோட்டோஸ் சப்மிஷனு, அப்புறம் பேமெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா SC/ST மற்ற உமன்ஸு இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 250, SC/ST PWD டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டு, ஃபீமேல் கேண்டிடேட்டு இவங்களுக்கு எல்லாமே 250, ஆல் அதர் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே 500 கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் மெத்தட் எல்லாமே ஆன்லைன் தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதனுடைய அப்லோடிங் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது எப்படின்னு என்னென்ன சைஸில் கொடுக்கணும் அந்த மாதிரி நம்ம நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையான இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நம்ம வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பாருங்கள். மேற்கொண்டு எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். என்னென்ன ப்ரொசீஜரில் அப்ளை பண்ணணும் அப்படின்றக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதனுடைய எக்ஸாம் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாம் பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் 25 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ் 25 கொஸ்டின், குவான்டிட்டி ஆப்டிடியூட் 25, இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் மொத்தம் 100 கொஸ்டின் 200 மார்க்கு. ஓகேங்களா? அப்புறம் மெயின் எக்ஸாம் பார்த்திங்கன்னா அதே போல் தான் 200 கொஸ்டின் 200 மார்க்குக்கு மெயின் எக்ஸாம் மொத்தம். அப்புறம் தேர்ட் எக்ஸாம் இந்த போல் எக்ஸாம் பேட்டர்ன்ஸும் கொடுத்துருக்காங்க. இதுபோல் நமக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. மேற்கொண்டு உங்களுக்கு இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தகவல் தெரிய
நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம். எப்படி வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண போகிறோம். நீங்கள் தவறாமல் வந்து அதை பாருங்கள். பார்த்துட்டு மேற்கொண்டு தகவலுக்கு இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.